ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிதம்பரம் நடராஜ கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சிதம்பரம் போயிருந்தோம். அதில் வந்து சிதம்பரம் நடராஜ கோவிலை எடுத்து வீடியோ போடலான்னு பார்த்தோம். ஸோ வீடியோ வந்து அவ்வளோவா எடுக்க அலோட் கிடையாது. ஸோ வெளிப்பகரா மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஷேக்காகி தான் வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி நடராஜ கோவிலை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது என்ட்ரன்ஸு. நம்ம தேரடியில் பஸ் ஸ்டாப். இது தேரடியில் இறங்கி உள்ளார போயிட்டு உள்ளார பார்த்தா இது என்ட்ரன்ஸ். உள்ளார வந்திங்கன்னா இந்த சைட் புள்ளியார் இருக்கும், இந்த சைட் முருகன் இருப்பாங்க. இந்த சைட் சுற்றி நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த யானைலாம் இருக்குது. இப்போ வந்துலாம் இதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு கோயில் பார்க்கவே. நீங்கள் இந்த இடம் உள்ளார வந்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் அப்படி இருக்கும் உள்ளார என்ட்ரன்ஸு. இப்போ இந்த கொட்டா வந்து வெயில் அதிகமாக இருக்கனால பக்தர்கள்லாம் நடக்கணுன்றதுக்காக அந்த கொட்டா வந்து நடந்து போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கின்றனால நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். கோயில் ஆனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கிழக்கு வாசல். இது என்ட்ரன்ஸ். இது தான். நீங்கள் நடந்து அப்படியே வர வேண்டியதான். வந்தோடனே நம்ம சுற்றி இந்த மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 or 3 months பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யும் போது அதுக்கு மட்டும் மழை பெஞ்சதுன்னு ஒரு வீடியோவில் எல்லாம் வைரல் ஆச்சு. இது வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இந்த ஓல்டு கேரளா சைடில் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இப்போ நடராஜ கோயிலில் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது உள்ளார என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் உள்ளார ஃபோட்டோஸ் அலவுட் கிடையாதுனால நான் வெளிப்பகரா மட்டும் எடுத்திருக்கேன். மேலே அந்த வீடியோஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த தாமரை பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக செதுச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே சுற்றி நம்ம அடுத்த கோபுரத்துக்கு விளக்குலாம் உள்ளார அலோட் கிடையாது. இங்கே விளக்கு போடுறதுக்காக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து அப்படியே பொறுமையாக நம்ம போகலாம். அடுத்த கோபுரத்துக்கு போகும்போது அங்கே பார்க்கலாம். எல்லாம் சுற்றி வெயில் அதிகமாக இருக்கறனால எல்லாமே நடப்பாதை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. சுற்றி எல்லாமே எல்லா இடமும் க்ளீன் பண்ணி நல்லா போகிறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. கோயில் பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா சிதம்பரம் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒரு புறா அழகாக இற தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. நம்ம அடுத்த கோபுரத்துக்கு போகிறோம். சும்மா வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். நல்லா இருக்கானா அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வாசல் போகும்போது அங்கே நந்தி சிலை இருந்தது. அந்த நந்தி சிலை வந்து ஒரு கதை ஸ்டோரி இருக்கான். அந்த நந்தி வளர்ந்துட்டே போனதுனால தான் அதுக்கு வந்து அந்த கோபுரம் கட்டி அந்த இது வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது மாடு சாலை. இது இங்கே ஒரு மாடு சிலை இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது. நான் இந்த நந்தி தான் சொன்னேன். இந்த நந்தி வளர்ந்துக்கிட்டே போனதுனால அதுக்கு போட்டு சுற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு பார்த்தீங்களா நந்தி. அப்படியே சுற்றி அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது அடுத்த கோபுரம். இது அடுத்த கோபுர வாசல். இது தெற்கு கோபுரம். இது மொத்தம் 4 கோபுரத்தில் நம்ம கிழக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது தெற்கு கோபுரம். இது தெற்கு வழியாக வந்தீங்கன்னா அப்படியே முருகன் இருக்காங்க. அடுத்து அந்த சைடு வந்து பெரிய பிள்ளையார் இருப்பாங்க. அடுத்த கோபுரத்துக்கு நம்ம அப்படியே வாக்கபிள் நடந்து போகலாம். அப்படியே நடந்து போயிட்டு அந்த சைடும் நிறையா முள்ளெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்தா வெளிலலாம் க்ரோட்டன்ஸ் செடி அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா இருக்குது. நல்லா காற்று. சார் நம்ம கோயிலுக்குள்ளார வந்தாவே நல்லா காற்றடிக்குது. இந்த வாசல் ஒரு வாசல்லையும் நம்ம உட்காந்தாங்கன்னா அவ்வளோ காற்றடிக்குதா. இது அடுத்த கோபுர வாசல். இது பக்கத்துலேயே கோபுரத்து பக்கத்துலேயே இங்கே முருகன் கோயில் இருக்குது. இன்னும் பெரிய தனியாக இதுக்கு முருகன் கோயில் இருக்குது. நான் அடுத்த கோபுர வாசலில் காமிக்கிறேன் பாருங்களேன். இது அடுத்த இது வந்து மேற்கு. இது மேற்கு வழியாக வருது. இந்த வழியாகவும் உள்ளார போகலாம். நம்ம கோயிலுக்குள்ளார போகலாம். இது ஒரு மண்டபம் மாதிரி அப்படியே இதுவாக இருக்குது.
பார்த்திங்களா, நம்ம நடக்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே அந்த கொட்டா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது நந்தவனம். இது நல்லா இது கட்டி வச்சுருக்காங்க. பூச்செடிலாம் ஃபஸ்ட்டுலாம் ஒன்றுமே இருக்காமல் இருந்தது, இப்போ நிறையா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வாக்கபிள் நம்ம நடந்தே போனால் இந்த சைட் குளம் இருக்குது. இது ஒரு கோயில். இது அந்த சைடு வந்து குளம். இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. நம்ம இந்த சைட் போயிட்டு இங்கே தாயார் இருக்காங்க. அடுத்த முருகன் கோயில் தனியாக இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா ஒரு இடத்துல நின்று பார்த்தா 4 கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த இடம் காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு வாங்க, 4 கோபுரம் தெரியும். நம்ம இன்னும் கிட்டக்க போயிட்டு அதை ஒரு இது மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். 4 கோபுரத்தை ஒரே இடத்துல தரிசனம் செய்கிறது அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல 1 2 3 4 பார்த்திங்களா, இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 4 கோபுரம் நம்மளுக்கு தெரியும். இது தாயார் சன்னதி. இது அடுத்தது நான் சொன்னேன்ல முருகன் கோயில் தனியாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, இது அடுத்த வாசப்படியில் நீங்கள் வந்தீங்கன்னா, வடக்கு வாசப்படியில் வந்தீங்கன்னா முருகனுடைய தரிசனம் பண்ணலாம். இதுதான் முருகன் கோயில். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கல்யாணம்லாம் நடக்கும். இங்கே எங்கேயுமே ஃபோட்டோ அலோட் கிடையாது, அதனால் நாங்கள் எடுக்கலை. வெறும் கோபுரம். இதுவே எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்தான் எடுத்தோம், ஏதாவது யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. இது வடக்கு கோபுரம் வாசப்படி வந்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்கும். முருகன் சன்னதி பார்க்கலாம். இது சிவன், இந்த பெரிய சிவன் இருக்கும். அங்கே ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு நார்மல் ஸ்டேஜில் சிவன் இருக்கும். இந்த பூ அழகாக இருந்தது பாருங்களேன். எல்லா இலையும் கொட்டிடுச்சு, அந்த பூ மட்டும்தான் அந்த செடியில் இருந்தது. எல்லோ கலரில் இங்க இருந்து எல்லாத்தையும் எடுப்பீங்களா? கோயிலுக்கு வர வழி போற வழி எல்லாத்தையும் எடுக்கணும், அதுதான் vlog. அப்படியே நம்ம சுற்றி வீட்ல இருந்து வர வழி போற வழி சிவனை சுற்றி அப்படியே vlog. சுற்றணும். கொஞ்சம் இல்லை, ஏதாவது சிவன் இது ஒரு 2 செகண்ட் கிளிப் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் இங்கே நிறையா பேர் உட்காந்து படிப்பாங்க. அது ஃபேவரட்டாக என்னன்னு தெரியாது, வருஷம் பார்த்தா அங்கே நிறையா பேர் படிப்பாங்க. அந்த இடம் இதுவாகவே இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். இப்போ நம்ம குளத்து மேலே ஏறுறான் அந்த குளம். இது சுற்றி நம்மளுக்கு அந்த குளம் இது தெரியுது பார்த்தீங்களா, இது குளம். சிதம்பரம் குளம். உள்ளார பூட்டி இருந்ததுனால உள்ளார போக முடியல, அதனால் மேலே ஏறி உங்களுக்கு அந்த வியூ காமிக்கணுன்றிருக்காங்க. மேலே ஏறி காமிச்சோம். உள்ளார அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அந்த இது சாத்துற நேரத்துலலாம் நாங்கள் போனோம், அதனால் உள்ளார இருக்கவங்களாம் வெளில அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களா, உள்ளார போய் எடுக்க முடியல. அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு இங்கேருந்து அடுத்து நம்ம ஆயிரங்கால் மண்டபம் காமிக்குவோம். அங்கே ஆயிரங்கால் மண்டபம்ன்றது வந்து தேர் தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல, தரிசனம் அங்கே பண்ணுவாங்க. சாமி அங்கே தான் நைட் ஆனால் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். இது இது வந்து ஓப்பனில் இருக்காது. மேக்ஸிமம் வந்தீங்கன்னா தரிசனம் அப்போ தான் அது ஓப்பனில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் சொன்னேன்ல, யானை இருக்குதுன்னு சொல்லல, இவங்க தான் புதுசாக இப்போ யானை வாங்கியிருக்காங்க. இதோ யானை இங்கே தான் இருக்குது. அதுக்கும் ஃபோட்டோ அலோட் கிடையாதுன்ட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. இந்த இடத்துல யானை இருக்குது. இந்த இடத்துல அந்த மாடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் லாஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கே முன்னாடி நம்ம அந்த கிழக்கு வாசல் படியாக வந்தோம்ல, அதிலே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அன்னதானம் இது இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.